guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75ல இருந்து 48th ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். क्वेश्चनோட டைட்டில் பாத்தீங்கன்னா ரோட்டிங் ஆரஞ்சஸ். இது வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா you are given an m cross n grid where each cell can have one of three values. அதாவது m cross n grid வந்து கொடுத்திருக்காங்க. அதுல இந்த மூணு வேல்யூல ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 0 represent an empty cell. அதாவது 0 இருந்துச்சுன்னா அது வந்துட்டு empty cell-ஆ இருக்கு அப்படின்னு அர்த்தம். and 1 representing a fresh orange. 1ன்றது ஃப்ரெஷ்ஷா இருக்க ஆரஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. and 2 representing a rotten orange. 2 அப்படின்னு இருக்கிறது rotten orange அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ்ல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 3 minute any fresh orange that is 4 directionally adjacent to a rotten orange become rotten. அதாவது ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு இருக்கு, அதுக்கு adjacent direction 4 directionல ஏதாவது rotten oranges இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரெஷ் ஆரஞ்சு வந்து ரோட்டன் ஆரஞ்சா மாறிடும் வித்தின் அ மினிட்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் த மினிமம் நம்பர் ஆஃப் மினிட் தட் மஸ்ட் elapse until no cell have fresh orange. அதாவது எந்த ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சும் இல்லாம எல்லாமே ரோட்டன் ஆகிறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் வேணும் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. இஃப் திஸ் இஸ் இம்பாசிபிள், இது வந்துட்டு இம்பாசிபிளா இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு -1 வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல அதாவது மினிட் 0ல வந்துட்டு ஒரே ஒரு ரோட்டன் ஆரஞ்சு இருக்கு. ஸோ ஆஃப்டர் அ மினிட் வந்துட்டு இதுக்கு அட்ஜசென்ட்டா 4 டைரக்ஷன் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த இது ரோட்டன் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே இருக்க இதுவும் ரோட்டன் ஆகிடும். ஸோ பாத்தீங்கன்னா மினிட் 1ல இது ரெண்டுமே ரோட்டன் ஆகி இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் மினிட் செகண்ட் மினிட்ல இதுக்கு அட்ஜசென்ட்டா இருக்க இந்த ஆரஞ்சும் ரோட்டன் ஆகிரும். ஸோ செகண்ட் மினிட்ல இது ரெண்டுமே ரோட்டன் ஆகிரும். நெக்ஸ்ட் தேர்ட் மினிட்ல இதுக்கு அட்ஜசென்ட்டா இந்த 4 டைரக்ஷனும் செக் பண்ணணும். ஸோ இது மட்டும் தான் ரோட்டன் ஆகல. ஸோ இதுவும் ரோட்டன் ஆகிரும். இது வந்து தேர்ட் மினிட்ல நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஃபோர்த் மினிட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு அட்ஜசென்ட்டா இந்த இது இருக்கு. ஸோ அப்வர்ட் எல்லா சைடுமே வந்து செக் பண்ணோம். ஸோ இதுதான் ஃப்ரெஷ் ஆரஞ்ச். ஸோ இது ரோட்டன் ஆகி எல்லா ஆரஞ்சு இருக்க மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 7 ஆரஞ்சஸ் இருக்கு. ஸோ 7மே வந்து ரோட்டன் ஆகிடும். அவுட்புட்ல வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா எத்தனை மினிட் வந்து ஆகியிருக்கு அப்படின்றத தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மினிட் 4. ஸோ 4 அப்படின்றத அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா BFS யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். இனிஷியல் ஸ்டேஜ்ல இது ரெண்டுமே ரோட்டனா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம DFS யூஸ் பண்ணா என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஒன்னொன்னா எடுத்துட்டு வரும். லைக் ஃபர்ஸ்ட் இந்த ரோட்டன் ஆப்பிளுக்கு 4 adjacent டைரக்ஷன் வந்து செக் பண்ணோம். நெக்ஸ்ட் இது ரோட்டன் ஆகிடும். அப்போ தென் இதோடைய 4 adjacent. ஸோ இது மாதிரி ஒன்னொன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கால்குலேட் ஆகும். ஸோ அப்போதைக்கு நம்மளுக்கு DFS யூஸ் பண்ணிங்கன்னா 5 minutes வரைக்கும் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு BFS யூஸ் பண்றோம். ஸோ BFS யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு எப்படி சைமல்டேனியஸா ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 0 minute இது இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 minute வந்துட்டு நம்மளுக்கு இதுவும் ரோட்டன் ஆகிடும், இதுவும் ரோட்டன் ஆகிடும். செகண்ட் மினிட்ல இதுக்கு அட்ஜசென்ட்டா இருக்கு, இது ரெண்டும் ரோட்டன் ஆகிடும். தேர்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இதுக்கு ரிஃப்ளெக்ஷன் தெரியும், தென் இதுல இருந்து இதுக்கு ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ சைமல்டேனியஸா ப்ராசஸ் வந்து நடந்து 3 minutesல நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிரும். ஸோ எல்லாமே 3 minutesல ரோட்டன் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாம BFSல ஆல்ரெடி நம்மளுக்கு Q வந்து ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ Qன்றதுல நம்ம வந்து ஸ்டார்டிங்ல என்ன வச்சிருப்போம் அப்படின்னா இனிஷியலா கொடுத்துருக்க ரோட்டன் ஆரஞ்சஸ் மட்டும் Qல வச்சிருப்போம். ஸோ இனிஷியலா கொடுத்துருக்க அந்த ஆரஞ்சு மட்டும் வச்சிருப்போம். ஆஃப்டர் அது வந்துட்டு ஒரு மினிட் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து நம்ம பாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர ரோட்டன் ஆரஞ்சஸ் வந்து Qல வந்துட்டு ஆட் பண்ணி விட்டே வருவோம். ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு Q எம்டி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுல எத்தனை மினிட்ஸ் இருக்கு அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் இந்த இடத்துல ஒரு ரோட்டன் ஃப்ரெஷ் ஆரஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ரோட்டன் ஆகிடும். இந்த ஃப்ரெஷ் ஆரஞ்சு மட்டும் அப்படியே வந்து இருக்கும். நம்மளுக்கு எந்த டைரக்ஷன்ல இருந்துமே இது வந்து ரோட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது மாதிரி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து -1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம், இது மட்டும் எப்படி ஃப்ரெஷ் ஆரஞ்சா இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 5 6 7 8 and 9 இருக்கு. ஸோ 9 ஆரஞ்சஸ் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 8 வந்து ரோட்டன் ஆகிருச்சு. ஸோ இந்த 1 வந்து ஆகலை. ஸோ வந்து 1 வந்து ரிமைனிங் இருக்கு. ஸோ இது மாதிரி இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு 1 வந்து ரோட்டன் ஆகலை அப்படின்னாலும் நம்ம வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இன்கேஸ் இந்த ஆரஞ்சு இல்லை இது நீங்கள் மறந்துடுங்க. மொத்தம் இப்போ 8 ஆரஞ்சஸ் இருக்கு. ஸோ இதில் 8மே ரோட்டன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 0 ஆரஞ்சு வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்சு ரிமைனிங்ல இருக்கும். ஸோ அப்போதைக்கு நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு எத்தனை மினிட் எடுத்திருக்கோம், அதாவது 3 minutes. ஸோ 3 minutes அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ 3ன்றத அவுட்புட்ல நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்கிறதுக்கான பைத்தான் கோடிங் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம லீட் கோடோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு 47 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்டான லீட் கோட் 75 செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோல 48th ப்ராப்ளம்கான பைத்தான் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பார்த்தாச்சு.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கலெக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம DQ இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கியூ கிரியேட் பண்ண போறோம். ஸோ கியூ ஈக்குவல் டு DQ, கியூன்றது தான் கியூ அப்படின்றத அசைன் பண்ணியிருக்கேன். தென் டைம் அண்ட் ஃப்ரெஷ், அதாவது டைம்ன்றது டைம் கால்குலேட் பண்றதுக்காக அண்ட் ஃப்ரெஷ்ன்றது நம்பர் ஆஃப் ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் அட் தி பிகினிங் அப்படின்ற மாதிரி. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல ரெண்டுமே 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் வந்து ரோ அண்ட் காலம்ஸ் வந்து கவுண்ட் பண்றோம். ஸோ இதோடைய லென்த் வந்து ரோ அண்ட் காலம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவுண்ட் ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் அண்ட் ஆட் ரோட்டன் ஒன்ஸ் டு கியூ, அதாவது எத்தனை ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணிட்டு ரோட்டன் ஆரஞ்சஸ் இனிஷியல் ஸ்டேட்ல எவ்வளவு இருக்கோ அதை வந்து நம்ம கியூல ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். ஃபார் ஆர் இன் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் அண்ட் சி இன் ரேஞ்ச் ஆஃப் காலம்ஸ், ரெண்டுத்துமே நான் வந்து கிரிட்ல வந்து லூப் பண்ண போறேன். if grid of r comma c equal to 1, அதாவது equal to 1னா அது வந்து fresh. ஸோ fresh வந்து இருந்துச்சுன்னா, fresh oranges இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷோட கவுண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ ஃப்ரெஷ் பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். if அது வந்துட்டு 2 இருந்துச்சுன்னா, அதாவது ரோட்டன் ஆரஞ்சா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது கியூவோட அப்பெண்ட் பண்ண போறோம். ஸோ கியூ டாட் அப்பெண்ட் ஆர் கமா சி, அந்த கரண்ட் ஆரஞ்சை வந்து நம்ம வந்து கியூவோட அப்பெண்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, டவுன் சைடு, அப் சைடு எல்லா டைரக்ஷனுமே இந்த டைரக்ஷன்ஸ்குள்ள இருக்கு. இது எதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அட்ஜசன்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே ரோட்டன் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக இந்த 4 டைரக்ஷனுமே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் BFS டு ரோட் ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் இருக்குன்னா அதுக்கு இருக்க அட்ஜசன்ட் ஆரஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு, அதாவது ரோட்டன் ஆரஞ்சஸ் வச்சு அது பக்கத்துல இருக்க adjacent orange வந்து ரோட் பண்றதுக்காக தான் இந்த BFS வந்து கொடுத்திருக்கேன். while Q, அதாவது Q எம்டியா இல்லாத வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். அண்ட் ஃப்ரெஷ் வந்து கிரேட்டர் தென் 0, அதாவது ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் 0 விட அதிகமா, அதாவது ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் இருக்க வரைக்குமே இந்த லூப் வந்து ரன் ஆகும் அப்படின்றத கொடுத்திருக்கேன். தென் வந்து நம்ம கியூல மட்டும் லூப் பண்ண போறோம். ஸோ ஃபார் ரேஞ்ச் கியூ வரைக்கும் நம்ம லூப் பண்ண போறோம். ஸோ அதாவது லென் ஆஃப் கியூ, இப்போ கியூல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியூல நம்ம ஆல்ரெடி என்னென்ன ஸ்டோர் பண்ணிருக்கோம், எல்லா ரோட்டன் ஆப்பிள்ஸையுமே கியூல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அந்த கியூக்குள்ள வந்து நம்ம டிராவல்ஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஆர் கமா சி ஈக்குவல் டு கியூ டாட் பாப் லெஃப்ட், அதாவது கியூவோடைய ஃப்ரண்ட் சைட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டே வர போறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அதனால பாப் லெஃப்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஃபார் டிஆர் கமா டிசி இன் டைரக்ஷன், அதாவது அட்ஜசன்ட் டைரக்ஷன் எடுக்கிறதுக்காக டிஆர் அண்ட் டிசி அப்படின்றத கொடுத்திருக்கேன். இன் டைரக்ஷன்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். ரோ கமா கால் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் டிஆர் கமா சி பிளஸ் டிசி அப்படின்றத கொடுத்திருக்கேன். நம்ம இப்ப இருக்க கரண்ட் பொசிஷன்ல இருந்து நெய்பர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க, நெய்பரிங் அதாவது அட்ஜசன்ட்ல இருக்க எல்லா டைரக்ஷன்ஸுமே கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இது கொடுத்திருக்கேன். if 0 less than or equal to row less than row and 0 less than or equal to call less than calls and grid of row and column is equal to 1 இருந்துச்சுன்னா, அதாவது இப்ப நம்ம வந்து அந்த பொசிஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிட் அதை வந்துட்டு நம்ம ரோட்டா மாத்த போறோம். ஸோ ரோட் அண்ட் ஆரஞ்சா மாத்த போறோம். ஸோ அதனால ஈக்குவல் டு 2 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் வந்து இப்போ ஃப்ரெஷ்ல இருந்து தான் ஒன்று ரோட் ஆகியிருக்கு. ஸோ அப்போ ஃப்ரெஷ்ல இருந்து ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரெஷ் மைனஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை வந்து கியூல ஆட் பண்றேன். ஸோ கியூ டாட் அப் அண்ட் ரோ கமா கால் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு கியூல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரோட்டன் ஆரஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ அதனால அதை வந்துட்டு கியூல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நடந்து முடிக்க டைம் வந்து 1 minute ஆகுது. ஸோ டைம் பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்டா என்ன ரிட்டர்ன் பண்ணணும் பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் டைம் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். இஃப் அதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், என்னன்னா ஃப்ரெஷ் ஆரஞ்சஸே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் டைம் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன் டைம் இஃப் ஃப்ரெஷ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். எல்ஸ் வந்து நம்ம -1 வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த கோட் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கோட்ல எந்த ஒரு இடம் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிடுச்சு. ஸோ ரன் ஆகி முடிச்ச உடனே கோட் வந்து நீங்க சப்மிட் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். கோட் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.